வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்ப யோசிக்க வைக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். டெலிபதி. ஆமா. அதுவும் குறிப்பா பேச முடியாத சில நபர்கள்கிட்ட இருக்கிறதா சொல்லப்படுற மன ஆற்றல்கள். சரி, இதுக்கு ஆதாரமா காய் டிக்கின்ஸ் அவங்களோட தி டெலிபதி டேப்ஸ் ஆராய்ச்சி, அப்புறம் ஜெய் ஷெட்டி பாட்காஸ்ட்ல அவங்க கொடுத்த ஒரு பேட்டி இருக்கு. ஆமா, அதுல இருந்து முக்கியமான விஷயங்களை எடுத்து அலச போறோம். வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். ஒருத்தர் மனசுல இருக்கிறத இன்னொருத்தர் அப்படியே துல்லியமா சொல்றாங்கங்கிறத கற்பனை செஞ்சு பாருங்க. அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. கை டிக்கன்ஸ் பத்தி சொல்லணும்னா அவங்க ஒரு சமூக நீதி ஆவணப்பட இயக்குனர். ஓ, அப்படியா? ஆமா. ஆனா சில தனிப்பட்ட இழப்புகளுக்கு அப்புறம் மனித உணர்வு நிலை, மரணத்துக்கு பின்னான வாழ்க்கைன்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி. அப்போதான் டாக்டர் டயான் பவல் பத்தி கேள்விப்படுறாங்க. அவங்க ஹார்வர்ட் ஜான்ஸ் ஹாப்கின்ஸ்ல படிச்சவங்க, ஒரு நரம்பியல் விஞ்ஞானி. ஓஹோ. அவங்க பேச முடியாத குழந்தைகள், சில சமயம் ஆட்டிசம்னு தவறா கணிக்கப்பட்ட குழந்தைங்க கிட்ட இருக்கிற டெலிபதி திறன்களை ஆராய்ச்சி செய்றாங்க. இது கைடிக்கின்ஸை ரொம்ப கவர்ந்திருக்கு. அப்போ கைடிக்கின்ஸ் நேரடியா களத்துல இறங்கிட்டாங்களா? இது வெறும் மனச படிக்கிறதுன்னு சொல்றமே அது மட்டும் தானா, இல்ல வேற எதுவும் இருக்கா? அதுதான் இங்க சுவாரஸ்யமே. கைடிக்கின்ஸ் கூட ஆரம்பத்துல அப்படிதான் நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்க சந்திச்ச பெற்றோர்கள் சொன்ன விஷயங்கள் ஆச்சரியமா இருந்திருக்கு. என்ன மாதிரி? இது சில சமயம் வெறும் மனச படிக்கிறது இல்ல, ஒரு பகிரப்பட்ட உணர்வு நிலை மாதிரி. ஷேர்டு கான்ஷியஸ்னஸா? ஆமா, ஒருத்தர் நினைக்கிறத உணர்றத அப்படியே இன்னொருத்தர் உணர்றது. சில குழந்தைங்க அவங்க கத்துக்காத மொழியில பேசுறாங்களாம். என்னது, கத்துக்காத மொழியிலையா? ஆமா. அப்புறம் எதிர்காலத்தை சொல்றது, இறந்தவங்க கிட்ட இருந்து மெசேஜ் சொல்றது, ஏன் சில சமயம் மத்தவங்களோட கண் வழியா பாக்குறது, காது வழியா கேக்குறது வரைக்கும் கூட நடக்குதுன்னு சொல்றாங்க. நம்பவே முடியலையே. இந்த திறமைகள் குறிப்பா யார்கிட்ட அதிகமா காணப்படுது? முக்கியமா பேச முடியாத நபர்கள் கிட்ட. இவங்கள பெரும்பாலும் ஆட்டிசம்னு சொல்லிடுறாங்க. ஆனா டாக்டர் பவல் சொல்றது, இது பல சமயம் அப்ராக்சியாவா இருக்கலாம்னு. அப்ராக்சியாவா அப்படின்னா? அதாவது மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு தொடர்பு சரியா இல்லாம போறது. அதனால பேச முடியாம, கை கால் அசைவுகளை கட்டுப்படுத்த முடியாம இருப்பாங்க. ஓ, சரி சரி. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அறிவு திறமைகள், ம். எழுத்து மூலம் தொடர்பு கொள்ளுதல், ஸ்பெல்லிங் டு கம்யூனிகேட், S2Cன்னு ஒரு முறை இருக்கு. S2C அது என்ன? ஒரு போர்டுல எழுத்துக்கள் இருக்கும். அது அவங்க சுட்டி காட்டி அவங்க மனசுல இருக்கிறத சொல்லுவாங்க. ஓ, கைடிகன்ஸ் நேரடியா இது மாதிரி சோதனை செஞ்சு பார்த்தாங்களா? எப்படி இருந்துச்சு? நிச்சயமா பார்த்தாங்க. டாக்டர் பவலுக்கு தெரியாத ஒரு குடும்பத்தை போய் சந்திச்சு, மியான்னு ஒரு சிறுமி. சரி. மியாவோட அம்மா மனசுல சில படங்கள், வார்த்தைகளை நினைச்சுக்கிட்டாங்க. மியா அந்த S2C போர்டுல எழுத்துக்களை கரெக்டா சுட்டிக்காட்டி சொல்லிட்டா. எவ்ளோ துல்லியமா இருந்துச்சு? அதுதான் ஆச்சரியம். கிட்டத்தட்ட 95லிருந்து 100% துல்லியம். சின்ன சின்ன எழுத்துப்பிழை தவிர மத்தபடியெல்லாம் பக்காவா இருந்துச்சு. 95 to 100%? நம்பவே கஷ்டமா இருக்கே. ஆமா, இது ஒரே ஒரு தடவை நடந்த விஷயம் இல்ல. பல பெற்றோர்கள் இப்படிதான் அவங்க குழந்தைங்களோட திறமையே கண்டுபிடிச்சிருக்காங்க. குழந்தைங்க S2C வழியா பேச ஆரம்பிச்ச பிறகுதான், ஓ, இவனுக்கு இவ்ளோ விஷயம் தெரியுமா அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இது டெலிபதி மட்டும் இல்ல, இது மாதிரி வேற சில அமானுஷ திறன்களும் இருக்குன்னு சொல்றீங்க, அப்படிதானே? கரெக்ட். நீங்க கேட்டது முக்கியம். கைடிக்கின் சொல்ற மாதிரி இது ஒரு பெரிய புதிரோட ஒரு பகுதி தான். இது எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், ESP, புலன்களுக்கு அப்பாற்பட்ட உணர்தல். அப்புறம் ரிமோட் வியூவிங். ரிமோட் வியூவிங்கா? தூரத்துல இருக்கிறத பாக்குறதா? ஆமா, அமெரிக்கா CIA கூட ஸ்டார்கேட்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஓ, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அதுல ஒரு போலீஸ் அதிகாரி மறைஞ்சிருந்த ரஷ்யா நீர்மூழ்கி கப்பல்கள் எங்க இருக்குன்னு துல்லியமா வரைஞ்சு கொடுத்தாராம். அப்படியா? விலங்குகள் கிட்ட கூட இந்த மாதிரி இருக்கு. நம்ம வீட்டு நாய்க்குட்டிக்கு தெரியுமே நாம எப்ப வருவோன்னு. ஆமா ஆமா, அது உண்மைதான். இறந்த எஜமானுக்காக யானைகள் வருஷா வருஷம் ஒரே இடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்துறது, இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் தனித்தனி விஷயமா இல்லாம உணர்வு நிலைங்கிற ஏதோ ஒரு பெரிய விஷயத்தோட தொடர்பா இருக்கலாம்னு தோணுது இல்ல? ஆனா நம்ம அறிவியல் இது ஏத்துக்குமா? அதுதான் சவால். இப்போதைய அறிவியல் பெரும்பாலும் பொருள் முதல்வாதம், மெட்டீரியலிசம் அடிப்படையில இருக்கு. அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச அளக்க முடிகிற பொருள் தான் உண்மைன்னு நம்புது. சரி. ஆனா இன்னொரு பார்வை இருக்கு. உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ் தான் அடிப்படை. இந்த உலகமும் பொருள்களும் அதிலிருந்து தான் தோன்றுச்சுன்னு. ஓ, கான்ஷியஸ்னஸ் தான் முதல்ல வந்துச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா. இந்த பார்வை ஒருவேளை இந்த டெலிபதி, ரிமோட் வியூவிங் மாதிரி சைத்திறன்களை விளக்க உதவுமோன்னு தோணுது.
ஆனா இதுக்கெல்லாம் எதிர்ப்பு அதிகமா இருக்குமே. டாக்டர் பவல் கூட பிரச்சனை சந்திச்சாங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப சரி. டாக்டர் பவல் அவரோட மெடிக்கல் லைசென்ஸே இழக்கிற நிலைமைக்கு போயிருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, பூமி உருண்டேன்னு சொன்னப்ப ஏத்துக்கிட்டாங்களா? இல்லையே. விமானம் பறக்கும்னு சொன்னப்ப ஏன் பிரெயில் எழுத்து முறையோ சைகை மொழியோ கூட ஆரம்பத்துல ஏத்துக்கல. புதுசா எதை சொன்னாலும் எதிர்ப்பு வரத்தான் செய்யுது. அதிலும் பொருள் சாரா விஷயங்களை அறிவியல் முறையில நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். புரியுது. இன்னொரு விஷயம், இந்த திறமைக்கும் அன்புக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா, கை டிக்கின்ஸ் அதையும் சொல்றாங்க. அவங்க சந்திச்ச பல பெற்றோர்கள் குழந்தைங்க மேல அவங்க வச்சிருக்கிற அந்த நிபந்தனையற்ற அன்பு, நம்பிக்கை அததான் இந்த தொடர்பை வலுப்படுத்துதுன்னு நம்புறாங்க. ஓ, அதனால இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்யும்போது சம்பந்தப்பட்டவங்கள ரொம்ப மரியாதையா, அவங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நடத்தணும், அவங்கள வெறும் சோதனை பொருளா பார்க்கக்கூடாதுன்னு கை டிக்கின்ஸ் ரொம்ப வலியுறுத்துறாங்க. அது ரொம்ப முக்கியமான பார்வை. சரி, ஒருவேளை இந்த திறன் நம்ம எல்லார்கிட்டயுமே இருக்குமோ? ஏன்னா சில டீச்சர்ஸ் கூட சொல்றாங்களாமே, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பழகி அவங்களுக்கு டெலிபதி தொடர்பு வந்த மாதிரி. நீங்க சொல்றது சரிதான். அதுவும் ஒரு சுவாரஸ்யமான பாயிண்ட். சில S2C ஆசிரியர்கள் சொல்றாங்க, அவங்க மாணவர்களோட எண்ணங்கள் அவங்களுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சதா. அப்படியா? ஆமா, இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இந்த திறன் அடிப்படையில நம்ம எல்லார்கிட்டயும் இருந்து சில சூழல்ல சில நபர்கள் கிட்ட மட்டும் அது வெளிப்படுதோ, அதனாலதான் நம்ம எண்ணங்களை நம்ம தூய்மையா வச்சுக்கணுங்கிற கருத்து வருது. ரொம்ப ஆழமான விஷயம். ஆக இந்த மொத்த உரையாடல்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, பேச முடியாத சில தனிநபர்கள் அவங்க அனுபவங்கள் மூலமா நம்மளை பத்தி, நம்ம உணர்வு நிலை பத்தி, ஏன் இந்த பிரபஞ்சம் பத்தியே நாம வச்சிருக்கிற கருத்துக்களை கேள்வி கேட்க வைக்கிறாங்க. நம்ம உலக பார்வைய மறுபரிசீலனை செய்ய வைக்கிறாங்க. அப்படிதானே? நிச்சயமா. இறுதியா உங்களுக்கும் நேயர்களுக்கும் ஒரு சிந்தனை. டெலிபதிங்கிறது வெறும் வார்த்தைகளை அனுப்புறது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு வார்த்தையோட முழு அனுபவத்தையும், உதாரணமா நன்றின்னு சொன்னா அதுக்கு பின்னால இருக்கிற உணர்வு, நினைவு, காட்சி எல்லாத்தையும் அப்படியே அடுத்தவருக்கு அனுப்ப முடிஞ்சா, அது நம்ம மனித உறவுகளை எப்படி மாத்தும்? ஒருவேளை அது நம்ம இன்னும் நேர்மையா, இன்னும் அதிக இரக்கத்தோட வாழ வைக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.